வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டோட ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது மூஸ், சீஸ் கேக்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை நம்ம பிஸ்காஃப் பிஸ்கெட்ஸ் இல்லாமல் வெறும் பார்லேஜியை வச்சு அதே டேஸ்ட்டில் நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணிடலாம். தண்ணி சேர்க்காம இதை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், இல்லாட்டி அங்கங்கே பேர்ன் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே கலர் மாறி ஒரு ஹனி ப்ரௌன் கலரில் வரும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா திருப்பி கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தா திருப்பி கட்டி ஆகாமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு சப்போஸ் திருப்பி கட்டி ஆகிற மாதிரி இருந்தாலும் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் ஒரு கேரமல் ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கேரமல் சிரப் நம்ம ரெடி பண்ணுறோம். இருக்கட்டும். அடுத்து ஒரு மிக்சியில் 6-7 பார்லேஜி பிஸ்கெட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா உடச்சி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் இஞ்சி தூள், 1/4 டீஸ்பூன் பட்டை பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் சிரப்பை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்தா தான் உங்களுக்கு ஆக்சுவலான டேஸ்ட் கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்படியே பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் மாதிரியே இருக்கும். பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால ரொம்பவே எக்கனாமிக்கலாக நம்ம அஃபோர்டபுளாக இதை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக பண்ணலாம். எந்த ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸுமே இருக்காது. முக்கியமாக சீஸ் கேக் பண்ணுறதுக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிஸ்காஃப் ஸ்ப்ரெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.